10+1 ராஜ்யசபா. அதுக்கு என்ன ஒர்த்து அந்த தேமுதிக? ஒர்த்தே இல்லாத ஒரு கட்சி. ஒர்த்லெஸ், யூஸ்லெஸ். அந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசுவோம்னா அது முதலமைச்சர் திமுகவினுடைய உரிமை. உரிமை கரெக்ட். திமுக சறுக்கி விட்டது அந்த இடத்தில். அவ்வளவுதான். வியூகத்தில் அந்த இடத்தில் ஒரு சறுக்கல். அதன் காரணமாக என்ன ஆயிற்று? இரட்டை இலக்க தொகுதிகள் வேண்டும் என்று திருமாவளவன் கேட்கிறார். மற்ற கட்சிகளுக்கும் கேட்பாங்க. எல்லா கட்சியும் கேட்குறாங்க. ஏமாந்தவங்க யாருன்னா முஸ்லீம் லீக் தான். அவங்ககிட்டேருந்து 3 2 வைகோ கிட்ட குறைக்கிறாங்க. வைகோ கிட்ட நீங்கள் தனி சின்னம்னா 3, உதயசூரியன்னா 4. ஆக அவருக்கு குறைக்கிறாங்க. கம்யூனிஸ்டையும் 1 குறைங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, அந்த புகைச்சல் இருக்கதா சொல்லப்படுதே சார். அதாவது நிச்சயமாக போய் தொடர்ந்து உங்களோட 10 வருஷத்துக்கு மேலே நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சீட்டுகளை குறைக்கிறீங்க. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடனே பயணித்த கட்சிகளுக்கு நியாயம் செய்யவில்லை. கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வருகின்றன என்ற பெயரில் அநீதி இழைத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்த கட்சிகளுக்கெல்லாம் திமுக அநீதி இழைத்திருக்கிறது. உரிய நியாயம் செய்யவில்லை. புதிய கட்சி வருகிறது என்றால் அது என்ன தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய கட்சியா?